முகமது ரியாஸ் எழுதிய பாரம்பரிய ஐடி நிறுவனங்களின் வீழ்ச்சியும் ஆந்த்ரோபிக்கின் எழுச்சியும் என்ற கட்டுரை இன்று சிந்தையில் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க ஏஐ நிறுவனமான ஆந்த்ரோபிக்கின் அசுர வளர்ச்சி பாரம்பரிய ஐடி ஜாம்பவான்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்திருப்பதாக குறிப்பிடுகிறது முகமது ரியாஸ் எழுதியுள்ள இந்த கட்டுரை. வங்கிகளின் முதுகெலும்பாக விளங்கும் கோபால் மென்பொருள் பராமரிப்பு பணிகள் ஐபிஎம் மட்டுமல்லாது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL, விப்ரோ உள்ளிட்ட ஐடி நிறுவனங்களின் முக்கிய வருவாய் ஆதாரமாக உள்ளன. ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பல ஆண்டுகள் செய்யும் இத்தகைய சிக்கலான பணிகளை ஆந்த்ரோபிக்கின் கிளாட் கோட் மென்பொருள் சில வாரங்களிலேயே முடித்துவிடும் திறனை கொண்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் பாரம்பரிய ஐடி நிறுவனங்கள் நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கின்றன என்கிறது இந்த கட்டுரை. ஆந்த்ரோபிக்கின் புதிய மென்பொருளால் பிப்ரவரி மாதத்தில் ஐபிஎம் மற்றும் இந்திய ஐடி பங்குகள் கடும் சரிவை சந்தித்துள்ளன. இவ்வளவு காலம் ஆட்களின் எண்ணிக்கையை நம்பியிருந்த பாரம்பரிய ஐடி நிறுவனங்களுக்கு ஏஐ நிறுவனங்களின் தொழில்நுட்ப வேகம் பெரும் சவாலாக மாறியுள்ளது. இந்த ஏஐ சுனாமியில் நிலைத்து நிற்க நிறுவனங்கள் மட்டுமல்ல, தனிநபர்களும் தங்களை புதுப்பித்துக் கொள்வது காலத்தின் கட்டாயம் என்கிறது கட்டுரை.